இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. ஆதியாகமம் 39வது அதிகாரம் 9வது வசனம். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றார். இந்த வார்த்தை யோசேப்பு போத்திபாரின் மனைவியின் இடத்திலே சொன்ன ஒரு வார்த்தை. இந்த செய்தி வாலிபர்களுக்கு, வாலிப பிள்ளைகள் இதை கேட்கிறீர்களானால் இதை கவனமாக கேட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பரிசுத்தமாக காத்துக்கொள்ள உங்களுக்கு அன்போடு ஆலோசனை சொல்லுகிறேன். யோசேப்பு தன்னுடைய தகப்பனாருக்கு 100வது வயதிலே பிறந்த ஒரு மகன். வயதான காலத்திலே அவர் பெற்றார் என்று வேதத்துல நாம் பார்க்கிறோம். யோசேப்பு பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது ஏறக்குறைய 30 வயது உள்ளவர் ஆனார் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. பார்வோன் யாக்கோபு இடத்திலே உம்முடைய வயது என்ன என்று கேட்ட பொழுது, நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் 130 வருடங்கள் என்று சொல்லுகிறார். அப்படியானால் கிட்டத்தட்ட 100 வயதிலே அவருக்கு பிறந்த ஒரு மகன். ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறந்தது போல யாக்கோபுக்கு வயதான காலத்திலே பிறந்த ஒரு மகன் தான் இந்த யோசேப்பு. யோசேப்பின் சகோதரர்களுக்கு யோசேப்பின் மேல் ஒரு வெறுப்பும் பொறாமையும். அதுக்கு காரணம், யாக்கோபு தன்னுடைய மற்ற எல்லா பிள்ளைகளை விட இந்த யோசேப்பை நேசித்தார். ஏனென்றால் அவர் நேசித்த மனைவினிடத்திலே பெற்ற ஒரு மகன். அதுவும் ராகேலும் வெகு நாட்கள் காத்திருந்திருக்க வேண்டும் இந்த யோசேப்பை பெற்றெடுப்பதற்காக. அதிக வயதிலே பிறந்த ஒரு பையன் என்பதினால் தகப்பனார் யோசேப்புக்கு பல வர்ண அங்கை செய்து கொடுத்து அவரை நேசித்தார். யோசேப்பும் சில சொப்பனங்களை கண்டு தன்னுடைய சகோதரர்களிடத்திலே சொல்லுகிறார். அவர் அதிகாரியாக போவதாக கண்ட சொப்பனங்கள். அதை கேட்ட பொழுது இன்னும் அதிகமாக அந்த சகோதரர்கள் பகைத்தார்கள். எந்த அளவுக்கு பகைத்தார்கள் என்றால், யோசேப்பை கொன்று அவன் சொப்பனம் எப்படி நிறைவேறுகிறது பார்க்கலாம் என்று சொல்லி நினைக்கிற அளவுக்கு ஒரு சொந்த சகோதரனை பகைத்தார்கள். ஆனால் கர்த்தருடைய சித்தமும் தீர்மானமும் நிறைவேறியே தீரும். ஆண்டவர் யோசேப்பை அவருடைய கைக்கு தப்புவித்து ஒரு அந்நிய நாட்டிற்கு கொண்டு போகிறார். அந்த நாட்டிலே யோசேப்பை போத்திபார் என்று சொல்லுகிற ஒரு அதிகாரி விலைக்கு வாங்கி தனக்கு அடிமையாக வைக்கிறார். வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான் என்று பார்க்கிறோம். யோசேப்பின் வாழ்க்கையின் வெற்றிக்கு காரணமே அதுதான். யோசேப்பு உயர்த்தப்படுவதின் ரகசியமே கர்த்தர் அவரோடு கூட இருந்ததுதான். வாலிப பிராயத்திலே கர்த்தர் உங்களோடு கூட இருக்க வேண்டும். கர்த்தரோடு கூட ஒரு வாழ்க்கை நீங்க வாழ வேண்டும். அது சற்று கடினமானது. வாலிபத்திலே உலகத்தின் எல்லா சந்தோஷங்களையும் எல்லா நன்மைகளையும் இன்பங்களையும் அனுபவிக்க வேண்டும் என்று உள்ளமும் மனதும் மாமிசம் துடிக்கிற நாட்களிலே கர்த்தருக்காக சில பொருத்தனைகளை செய்து கர்த்தருக்காக உறுதியாக இருப்பது கடினமான காரியம். ஆனால் அப்படி நீங்கள் இருக்கும் பொழுது அதற்காக கிடைக்கிற பிரதிபலன் மகா பெரியது. வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது இந்த யோசேப்பு கடினமான சூழ்நிலை, பெற்றோர் கூட இல்லை, அவரை நேசித்த யாரும் அவருக்கு ஆலோசனை சொல்ல இல்லை. அவருக்கு ஒரே ஒரு துணை, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின அந்த சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். அவருடைய பெற்றோர் அவருக்கு சொல்லி கொடுத்து வளர்த்திருக்கலாம். நாம் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள், அவருக்கு உண்மையாக நாம் இருக்க வேண்டுமானால், அவருக்கு ஏற்றவர்களாக நாம் இருக்க வேண்டுமானால், நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், அதுதான் முக்கியம் என்று சொல்லி கொடுத்து வளர்த்திருக்கலாம். யோசேப்பும் அதை காத்து கொண்டார். அவருடைய வாலிப வயது வரும் பொழுது அவர் ஒரு வீட்டிலே அடிமையாக இருக்கிறார். அந்த வீட்டின் தலைவன் அவரை நம்பி விசுவாசித்து எல்லா காரியங்களையும் அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறார். ஆனால் அவருடைய மனைவி ஒரு தவறான காரியத்துக்காக அவரை அழைத்த பொழுது யோசேப்பு
சொன்ன காரியம், நான் தேவனுக்கு விரோதமாக இந்த பாவத்தை செய்வது எப்படி என்று சொல்லி யோசேப்பு தன்னை காத்து கொண்டார். வாலிப காலத்திலே உங்கள் வாலிபத்தின் பரிசுத்தத்தை நீங்கள் காத்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. அதன் நிமித்தம் உங்களுக்கு போராட்டம் நிச்சயமாக வரும். மனதும் மாமிசமும் விரும்பினதை செய்கிறவர்களுக்கு வாலிப நாட்களில் உலகம் லகுவாக இருக்கும், உலக வாழ்க்கை லகுவாக இருக்கும், உலகத்தின் இன்பங்கள் அவர்களை இழுக்கிறதாக இருக்கும். ஆனால் காத்து கொள்வது கடினமானது. காத்து கொள்ளுகிறவர்களுக்கோ கர்த்தர் அதற்கேற்ற பிரதிபலனை பின்னாட்களிலே தருகிறார். ஏறக்குறைய 17வது வயதிலே யோசேப்புக்கு ஆரம்பித்த இந்த போராட்டம் 30 வயது வரைக்கும் அவர் புடமிடப்படுகிறார். அவருடைய வசனம் அவரை புடமிட்டது, அவருடைய கால்கள் இரும்பிலே மாட்டப்பட்டது என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். யோசேப்பு தன்னை உண்மையாக உத்தமமாக காத்து கொண்டது நிமித்தம் அவருடைய வாழ்க்கையிலே பின்னாட்களிலே அவர் உயர்த்தப்பட்டார். சிறைச்சாலையிலையும் கூட செய்யாத தவறுக்காக அவருக்கு சிறை தண்டனை கிடைக்கிறது. அந்த சிறைச்சாலையிலையும் கூட கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். இதை கேட்கிற நீங்களும் உங்கள் வாழ்க்கையின் தலையாய ஒரு குறிக்கோளாக கர்த்தர் உங்களோடு இருப்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வாலிப நாட்களிலே ஆண்டவரிடத்திலே நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே நீர் எங்களுக்கு வேண்டும். ஏசப்பா, அந்த உலகத்தின் மற்ற எல்லா இன்பங்களை விட உம்மை நான் நேசிக்கிறேன். உம்மோடு கூட வாழ்கிற ஒரு வாழ்க்கை வேண்டும். எப்போதும் என்னோடு கூட நீங்கள் இருக்க வேண்டும். நீர் என் வாழ்க்கையின் எல்லாமாக மாறிவிடும் என்று கேட்டு பாருங்கள். கர்த்தர் அதை தருவார் உங்களுக்கு. அவர் உங்கள் வாழ்க்கையின் மேல் பிரியமாயிருப்பார். விருதாவாக என்னை தேடுங்கள் என்று சொல்லி நான் யாக்கோபின் சந்ததிக்கு கட்டளையிடவில்லை என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அவரிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு பதில் அளிக்கிற தேவன். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். கர்த்தருக்காக பொருத்தனைகளை பண்ணி கர்த்தருக்காக தீர்மானங்களை எடுத்து அதை நிறைவேற்றி பாருங்கள். யோசேப்பு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு தன்னை ஒப்பு கொடுத்து காத்ததற்கு கர்த்தர் ஒரு பிரதிபலன் கொடுத்தார். சொப்பனங்களை வியாக்கியானம் பண்ணத்தக்கதாக, சொப்பனங்களின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளத்தக்கதான ஒரு விசேஷித்த ஆவியை யோசேப்புக்கு கொடுத்தார். அந்த அந்த கிருபையின் அந்த வரத்தின் மூலமாக யோசேப்பு தேசத்துக்கே அதிகாரியாக உயர்த்தப்பட்டார். அவரை பகைத்த அதே சகோதரர்கள் வந்து அவருடைய காலின் கீழ் விழச் செய்தார். அப்படி விழுந்த பொழுது தன்னுடைய அதிகாரத்தை யோசேப்பு காட்டவில்லை. ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு கர்த்தர் என்னை அனுப்பினார் என்று சொல்லி அந்த போராட்டத்தின் நாட்களுக்கான காரணத்தை அவர் சொன்னார். ஆண்டவருடைய சமூகத்திலே வாலிப பிள்ளைகள் உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிங்கள். கர்த்தருக்காக பொருத்தனைகளை பண்ணி ஜெபிங்கள். ஆண்டவரே, என்னுடைய வாலிபத்தின் பரிசுத்தத்தை நான் காத்து கொள்ளுவேன். அனாவசியமான காரியங்களிலே நான் ஈடுபட மாட்டேன். விசேஷமாக நீங்கள் செய்ய வேண்டிய பொருத்தனை, ஆண்டவரே, என்னுடைய மொபைல் ஃபோனை நான் அவசியமில்லாத காரியங்களுக்கு நான் பிரயோகிக்க மாட்டேன், உபயோகிக்க மாட்டேன் என்று சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணி பாருங்கள். அதுவே உங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதத்துக்கு ஒரு காரணமாக மாறிவிடும். சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்கிற நாங்கள் எல்லாரும் இணைந்து வாலிப பிள்ளைகளுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை விட்டு எங்கேயோ தூரமாய் போய் கொண்டிருக்கிற ஒரு வாலிப தலைமுறைகளுக்கு உள்ளால் கர்த்தாவே, உமக்கென்று உண்மையாய் இருக்க தீர்மானம் எடுத்திருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளையையும் நீர் ஆசீர்வதியம்பா. உம்முடைய கரம் அவர்கள் மேல் நன்மையாக அமரட்டும். நீர் அவர்களோடு கூட இரும் ஆண்டவரே. பாவ போராட்டங்களை மேற்கொள்ள உம்முடைய பலனை, உன்னதத்தின் ஒத்தாசை நீர் அந்த பிள்ளைகளுக்கு தர நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கென்று உண்மையாய் தீர்மானத்தை எடுத்து அதை காத்து கொள்ளுகிற ஒவ்வொரு வாலிப பிள்ளையையும் நீர் உயர்த்தும் ஆண்டவரே, உயர்த்தும். நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்கள் விரும்புகிறதற்கும் அதிகமாய் செய்து உம்முடைய பிள்ளைகளை நீர் கனப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை அவர்களோடு கூட இருக்கட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை 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 மகிமை